Hi friends, வணக்கம். வெல்கம் டு thiyonilapradeep kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கம்பு தோசை. மாவு அரைக்காம எப்படி இன்ஸ்டன்ட்டா நம்ம கம்பு தோசை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நான் இன்ஸ்டன்ட் கம்பு மாவு யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து கடையில இப்ப ஈஸியா கிடைக்குது. அப்படி இல்லனா நீங்க ஹெல்தியா வீட்லயே முழு கம்பு வாங்கி மிஷின்ல கொடுத்து அரைச்சு அந்த மாவை நீங்க பயன்படுத்தலாம். இந்த கம்புல நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கம்பு வந்து பாத்தீங்கன்னா சம்மர் கிரெயின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு இப்ப வெயில் காலம் வரப்போகுது இல்லையா, அதுல வந்து கம்மங்கூழ் இதெல்லாம் வந்து நம்ம ரோட்ல கடையில எல்லாம் கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் சூட தணிக்கிறதுக்கு கம்பு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால கம்பு வந்து நீங்க வெயில் காலத்துல தாராளமா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கம்பு பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்புறம் சர்க்கரை நோய் இருக்கவங்களும் தாராளமா எடுத்துக்கலாம். கம்பு உடல்ல கெட்ட கொழுப்பு சேர்றதை வந்து தடுக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு சூப்பரான வரப்பிரசாதம்னே சொல்லலாம். எல்லா சிறுதானியமும் அப்படிதாங்க. அதுலயும் முக்கியமா கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். ஒரு தோசை இல்ல 2 தோசை சாப்பிட்டீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அதனால மேலும் மேலும் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் வராம நமக்கு இது தடுக்குது. இப்போ வாங்க இந்த ஹெல்தியான கம்பு தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மில்லட் தோசையில் எல்லாமே பச்சை மிளகாய் இஞ்சிலாம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நல்லா வந்து கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்ற போகிறோம் இல்லையா, இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா வந்து தோசை நல்லா வரும் டேஸ்ட்டாக. அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம கம்பு மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு கம்பு மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து உங்களுக்கு முழுசாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அது கூடவே சேர்த்து போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் சீரகத்தை. அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கலந்துக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க மாவை. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா தோசை ஊற்றுறப்ப நல்லா இருக்காது. ஓரளவு வந்து மாவு வந்து திக்காக கரைச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அதை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கூட போட்டு சேர்த்து அரைக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து அடை தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட் இல்லை உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க. இப்போ ஒரு சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ பண்ணுற வரைக்கும் வந்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தோசை ஊற்றலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அவசரமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உடனேவே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இட்லி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன். நல்லா வந்து தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தாங்க. இதெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. சுற்றி கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு நம்ம வேக விடணும். இந்த மாதிரி மில்லட் தோசைலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம நார்மல் தோசையோட கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நார்மல் தோசை ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகுது அப்படின்னா இது ஒரு 1.5 நிமிஷம் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் வந்து வயிறு வலியெலாம் வராமல் இருக்கும். அதனால் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. ஃபஸ்ட்டு தோசை எப்பயுமே நமக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் வராது. எனக்கு எப்பயுமே செகண்ட் தோசை தான் நல்லா வரும். உங்களுக்கு எப்படி அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். செகண்ட் தோசை காமிக்கிறேன் பாருங்களேன், நல்லா கலராக வந்திருக்கும். நல்லாவே மொறுமொறுனே வருங்க. அதுக்குன்னு நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற ரோஸ்ட் மாதிரிலாம் வராது. ஓரளவு நம்ம வீட்டில் செய்கிற தோசை மாதிரி நல்லா மொறுவலாகவே வரும். ஏன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா. இதில் உங்களுக்கு வேணும் இன்னும் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பு மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம தோசை மாவுலேயே கூட கலந்து கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்போ வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸே தெரியாது, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பொருளை வந்து சேர்த்த மாதிரி அப்படின்னு நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஏற்கனவே நான் கம்பு நாட்டு சர்க்கரை வச்சு புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கம்பு தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.